அனைவருக்கும் வணக்கம். முதலில் என் தாய் தந்தையரை வணங்கிக் கொண்டு, எனக்கு முதலில் ஜோதிடம் கற்றுக் கொடுத்த மேட்டூர் மீனாட்சி சொக்கநாதர் ஞான தண்டாயுதபாணி ஆலயத்தின் தலைமை குருக்களும் ஜோதிடருமான தெய்வ திரு பி. சுப்பிரமணியம் ஐயர் அவர்களிடம் 1995 ஜோதிடம் பயின்றேன். நான் இருக்கிறது பவானி. என் பெயர் தனக்கோடி. என் குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்தது ராசி அம்சம் 2 மட்டும்தான். அந்த 2 வச்சு நிறைய பேர்த்துக்கு நான் சொல்லிட்டு வந்தேன். சொன்னதெல்லாம் எதுவுமே ஃபெயில் போல. ஒரு பையன் 2020 என்கிட்ட வந்து ஜாதகம் பார்த்தான். சரி, ஜாதகம் பார்த்தா அவனுக்கு திசா பற்றி இதெல்லாம் நடந்தால் ராகு திசை, ராகு பற்றி முடிஞ்சு குரு பற்றி நடந்தது, எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னால் இந்த பையன் நம்ப மாட்டான். சரி, ஏண்டா பண்ணுறது, எல்லா ஜோதிடம் நல்லா இருக்குதான்னு சொல்லுவாங்கன்னு ஏதோ சொல்லுவானேன்ட்டு அவனுடைய செவ்வாய் திசையை கடந்து வந்த காலத்து செவ்வாய் திசையை எடுத்தேன். செவ்வாய் திசையில் சனி புத்தி எப்போ வருதுன்னு பார்த்தேன். அந்த சனி புத்தி வர்ற நேரத்தில் உனக்கு ஏதாச்சும் ஒரு விபத்து ஏற்பட்டுச்சாப்பான்னு கேட்டேன். ஆமாங்க, ஒரு பைக்காரன் கொண்டாந்து இடிச்சு கீழே விழுந்துட்டான். எந்த இடத்துல பிளேட் வச்சேன்னு, இடது கையில் தண்டை கையில் வச்சுங்க. சரி, ரைட் விட, அவ்வளோதான். அதுதான் ஒரு உங்களுக்கு மரணத்துக்கு ஒப்பான ஒரு இது. துலா லக்னம் 2 7 கூடிய மாரகாதிவில் மாரகத்துக்கு ஒப்பான கண்டத்தை கொடுப்பாருன்னு அந்த கண்டத்தை கொடுத்துட்டாரு. இனிமேல் ஒன்றும் பயம் இல்லைப்பா, நல்லா இருக்கும்பா அப்படின்ட்டேன். சரின்னு சொன்னோன்னே எங்கள் அப்பாவுக்கு எப்படி இருக்குப்பாருண்ணா. அப்பாவுக்கெல்லாம் நல்லாயிருக்கு, உங்கள் அம்மாவுக்கு தான் ஒரு 2.5 வருஷம் முன்னே சரியில்லாமல் இருந்திருக்குன்னு தான் சொன்னேன். அந்த முழுசாக ஆயில் போயிடும் நான் சொல்லவே இல்லை. இருக்கும், பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதை. இல்லைங்கய்யா, 2.5 வருஷம் முன்னே அம்மா காப்பாற்ற முடியல, இறந்துட்டாங்க. சரிப்பா, ரைட், அதுதான் அது. ஏன்னா அது என் வாயில் சொல்லக்கூடாதுங்கிறதுனால அப்படி சொன்னேன் அப்படின்ட்டு சரின்னு சொல்லிட்டேன். அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு எப்படி இருக்கு, உங்கள் அப்பாவுக்கெல்லாம் அருமையாக இருக்குயா, ஒன்றும் இல்லை, 5 9 கை ரொம்ப 2 பேரும் பரிவர்த்தனை இருக்காங்க, 5 9 கை பாவிகளாயினும் மிஞ்சி மண்ணை செய்வார்னு சொல்கிறாங்கல்ல, அப்படிங்கும்போது அற்புதமாக இருக்குது, நீ கவலைப்படாத அப்படின்னு சொன்னேன். இல்லைங்கய்யா, எங்கள் அப்பாவுக்கு பார்த்து, அப்பாவுக்கா என்ன இப்படியே கேட்குறே, என்ன சமாச்சாரம்னு. என்னடா அந்த பையன், என் பையனுடைய ஜாதகத்தை பாருங்க. அந்த பையனை பார்த்தா பையனில் விருச்சிக லக்னம் 5ஆம் வீட்டில் ராகு உட்காந்துருக்காரு. அந்த ராகு யார், அப்பனுடைய அப்பந்தான் ராகு. சரின்னு பார்த்துட்டு, உங்கள் அப்பாவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, ஆயுள் நல்லா தீர்க்கமாக இருக்கு, உங்கள் அப்பாவுக்கெல்லாம் நீ பயந்துக்க வேணாம், உங்களுடைய பையனுடைய ஜாதகத்தில் உங்கள் அப்பாவுடைய பெரியப்பா சித்தப்பாவில் யாராச்சும் கொஞ்சம் பாதிக்கும், ஜாக்கிரதையாக இருந்தேன். அப்புறமேட்டு தான் சொன்னான், நான் 3 ஜோதிடத்தை பார்த்துட்டு வந்துட்டேன், 4வது ஆள் நீங்கள் ஒரு ஆள் தான் எங்கள் அப்பா நல்லா இருப்பார்னு சொல்கிறீங்க. என்னடா இப்படி சொல்கிறேன், என்ன சொன்னாங்க, 3 ஜோதி 3 ஜனவரி வந்தால் இறந்துடுவார்னு சொல்லிட்டாரு, நீங்கள் என்னமோ இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. எனக்கு துக்குன்னு ஆகிப்போச்சு. வேண்டான்னு சொல்லி போட்டு பார்த்தா, இல்லைப்பா அவங்க அப்பாவுக்கு நல்ல ஆயில் இருக்குமாங்க. அந்த பையன் எப்போ வந்து பார்த்தான், 2020 டிசம்பரில் வந்து பார்க்குறான். எப்போ என்ன சொல்கிறான், 2021 ஜனவரி வந்தால் எங்கள் அப்பா இறந்துடுவார்னு சொல்கிறான். உங்கள் அப்பா இறக்க மாட்டார்ப்பா, உன்னுடைய ஜாதகத்தில் உங்கள் அப்பாவுக்கு தான் ஆயில் தீர்க்கும், 5 9 கை இது இப்போ பரிவர்த்தனை, அதனால் உங்கள் அப்பா தைரியமாக நல்லா இருப்பார். ஏற்கனவே ஒன்று சொன்னல, செவ்வாய் திசையில் சனி பற்றி வரும்போது விபத்து ஏற்பட்டுக்குன்னு சொன்னல, அது விபத்து ஏற்பட்டுச்சு, அதில் நம்பிக்கை இருந்தால் இது நம்பிக்கையாக இருந்தேன். இல்லைங்கய்யா, 3 ஜோதிடம் சொல்கிறேன், நான் சொல்கிறதேன் உங்கள் அப்பா இறக்க மாட்டார், உங்கள் அப்பாவோட கூட பிறந்த பெரியப்பா சித்தப்பா பாதிக்குன்னு தான் சொன்னேன். அந்த பையனுக்கு நம்பிக்கை இல்லை, பார்க்கலாம். ஏன்னா உன் பையனுடைய ஜாதகத்தில் அப்பனுடைய அப்பன் தான் ராகு 5ஆம் வீட்டில் இருக்கார், விருச்சிக லக்னம் 5ஆம் வீட்டில் ராகு இருக்கார். அந்த ராகு தான் அப்பனுடைய அப்பங்கிறனால உன் பெரியப்பா சித்தப்பா தான் பாதிக்குன்னு நான் சொன்னேன். அவன் நம்பிக்கையே இல்லை. சரி, காசு கொடுத்தான், வேண்டாம் போ பின்னாடி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அனுப்பிச்சுட்டேன். அதே மாதிரி ஜனவரி 15ஆம் தேதி ஃபோன் பண்ணான், என்னப்பான்னு, இப்படி எங்கள் பெரியப்பா தாங்க என் காலாயிட்டாங்க. சரி, உங்கள் அப்பா எப்படி இருக்கார், எங்கள் அப்பாலாம் அருமையாக நல்லா இருக்காரு. அப்புறம் 3 ஜோதிடம் சொன்னார், நான் சொன்னதை நம்பவே மாட்டேன்னே, அப்புறம் என்னாச்சு அப்படின்னு. இல்லைங்கய்யா, உண்மைதான், அது எங்கள் அப்பா நல்லா இருக்காரு அப்படின்னு. சரி, ரைட் விடு. அந்த பையன் ஒரு 100 ஜாதகம் எனக்கு அனுப்பிச்சிருப்பான். அந்த 3 ஜோதிடர்களாக தான் இன்றைக்கி நான் வளர்ந்துட்டு வரேன்னா, அந்த 3 ஜோதிடர்கள் சொன்னது, நான் சொன்னதுக்கு நான் அதில் ஜெயித்தேன். சொன்னது அது பலிதமாயிடுச்சு, என் வாக்கு பலிதம். எதை சொன்னாலும் பலிதமாயிடுது. நல்லா சொன்னாலும் பலிதமாயிடுது, கெட்ட சொன்னாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தேன். ஒருத்தர் வந்து பார்த்து 3 மாதம் கழித்து போயிட்டான். என் வீட்டுக்கு எதிரிலே தான் வந்து பார்க்குறாங்க. அம்மா அவங்க வீட்டுக்கு 2 பசங்க ஜாதகத்தை பார்த்தாங்க, அப்பனை கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தது. சரி, எப்படா சொல்கிறது, அவருடைய ஜாதகம் இருக்கான்னு கேட்டேன். இருக்குதுங்கன்னு கொடுத்தாங்க. அவர் இதை பார்த்தாங்கவும் சரியில்லை, 8 கூடை திசை நடந்தது. சரி, இதை வச்சு உங்கள் வீட்டுக்காரருக்கு அடிக்கடி நெஞ்சு வலிக்குன்னு சொல்கிறாராமான்னு. ஆமாங்க ஐயான்னு. கூட்டு கொண்டே ஆஸ்பத்திரியில் பாரு, கொஞ்சம் மருத்துவ செலவு இருக்குதுன்னு தான் சொன்னேன், வேறு எதுவும் சொல்ல. 2 ட்ரிப் ஆட்டோவில் போய் தப்பிச்சு வந்துட்டார். 3ஆவது ட்ரிப் ஆட்டோவில் போனார், டிக்கெட் வாங்கிட்டார் மேலே. என்ன செய்யுது, அந்த உண்மையிலே நான் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் கோடிட்டு மட்டும்தான் காட்டுவேன். இந்த வீடியோங்க நம்ம
வேலூரில் பரணி தேவையால் பேசுனதில் என்னுடைய வீடியோ மட்டும் 75,000 பேசணுன்னு அவர் சொன்னார். இந்த வீடியோ பார்த்துட்டு ஒருத்தர் திருச்சியிலேருந்து ஃபோன் பண்ணி கேட்குறாரு. அவருக்கு என்ன வயசு? 4/2/1939 பிறந்தார். சரி எனக்கு பார்த்து சொல்ல முடியுமானாரு. சரி நானும் சொல்ல முடியும்னு சொல்லி ரொம்ப இதாக பண்ணிட்டேன். கடைசியில் வயசு தசாபத்தி இதெல்லாம் மனுச்சு பார்த்தா 86 வருஷம் 6 மாதம் ஒரு நாள். அப்பா சாமி அப்படியே எனக்கு ஒரு மயக்கம் தட்டுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஏற்பட்ட ஆளுகிட்ட போய் நம்ம வம்பில் மாட்டிட்டோமே நினச்சேன். கடைசியில் அப்படி இருந்தால் என் குருநாதர் மனசில் நினச்சிட்டே சொன்னேன். சொன்ன வரைக்கும் பேர் போல் நெத்தியில் அடித்த மாதிரி ஒரு 3 பதில் தாங்க கேள்வி கேட்டேன். நான் 2-3 கேள்வி கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்லியானே. நீங்கள் அரசு வேலையில் இருந்தீங்களா? இருந்தேன். என்ன வேலைன்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேங்கய்யா. இருந்தீங்களா இல்லையா? இருந்தேன். அவ்வளோதான். உங்கள் பெரிய அப்பா, உங்கள் அப்பாவுடைய அப்பா தாத்தா சொத்து உங்களுக்கு கிடைச்சிதா கேட்டேன். தாத்தா சொத்து அதுங்கய்யா, நாங்கள் அண்ணன் தம்பி அக்கா தம்பிகள் 9 பேர். ஐயா நான் அதெல்லாம் கேட்கல. உங்களுக்கு உங்கள் தாத்தா சொத்து கிடைச்சதா கிடைக்கலையா? ஒரு வீடு கிடைச்சதுயா. நாங்கள் 9 பேர்த்தில் எனக்கு ஒரு வீடு கிடைச்சது. அவ்வளோதான். 5 ஏக்கரை தோட்டம், கிணறு, பொம்பை செட்டு கிடைச்ச மாதிரியா ஒரு வீடு கிடைச்சல, ரைட் விடு அதுதான் அப்படின்னு. இந்த வீடியோலாம் அங்கே பார்த்துட்டு ஒருத்தர் சேலத்துலேருந்து கூப்பிட்டு கேட்டார். அது என்னென்னா வர்றது பூரா 44, அவர் 39, இவர் 44. ஏன்னா வர்றது பூரா 50, 60, 70, 80, 86 இதுதான். இதுக்கிட்ட தான் நான் மாட்டிட்டு முழிக்கிறேன். ஏன்னா அப்படி அவங்ககிட்ட பார்க்கும்பொழுது தான் நம்ம எவ்வளோ கற்றுக்கிட்டோமோ அத்தனையும் எடுத்து நம்ம சொல்லிட்டு பண்ணி பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. இப்படியெல்லாம் பெரியவங்ககிட்ட பார்க்கும்போது என்ன பண்ணுன்னா அஷ்டவர்க்கம் போட்டு வச்சுருவேன். அஷ்டவர்க்கம் போட்டு எடுத்து நம்ம பலன் சொல்கிறான்னு சொன்னால் அஷ்டவர்க்கில் எந்தெந்த இடத்துல எத்தனை பரல் இருக்குது அந்த பரலை வச்சா பார்த்து நம்ம ஒவ்வொன்றும் விளக்கமாக சொல்லிவிடுவேன். இவங்ககிட்ட பெரிய பெரிய ஆளுங்கிட்ட பார்க்கும்போது நம்ம சொல்கிறது 4 வாரத்தினாலும் கரெக்டாக இருந்தால் தான் அவங்க இது பண்ணுவாங்கன்னா, அந்த வீடியோ பார்த்து சேலத்தில் ஒரு ஆள் சொன்னார், உங்கள் அப்பாவுடைய அப்பா சொத்து இருக்குங்களான்னு. இருக்குதுங்கன்னு. அதில் வில்லங்க இருக்குதான்னு. ஐயா அந்த வில்லங்கத்துக்காக தான் ஏன் உங்களை பார்க்குறேன் அப்படின்னாரு. அப்படியா சரி, அந்த வில்லங்கத்துக்கு நான் சொல்கிறேன். நான்லாம் கோயில் பெரியார்லாம் சொல்லுவேன். சும்மா அங்கே போய் அவ்வளோ செய்ய இவ்வளோ செய்ய 50,000 கூட அதெல்லாம் எதுவும் இங்கே சொல்ல மாட்டேன். நீ தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சி தான் மெய்வர்த்த கூலி தரும். உன்னுடைய முயற்சி போய் தெய்வத்திடப்ப வைய, அந்த தெய்வம் உனக்கு எப்படியோ ஒரு விதத்தில் கருணை காட்டும். 3 ஏக்கராவும் இன்றைக்கி ஒரு 10 கோடி ரூபாய்க்கு போகும். சொன்னேன், ஐயா இது மட்டும் ஜெயிச்சுட்டுனா எனக்கு வந்துருச்சுன்னா உங்களுக்கு பெரியல உங்களை வந்து தொலாவிட்டே வந்துடுறேன்னாரு. அது இறைவன் வழி கொடுப்ப காட்டுவார். நான் இறைவனால் படைக்கப்பட்ட தூதும் தான் நான், எனக்கு ஒன்றும் இல்லை. அதே தான் சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். நல்லது நடந்ததுன்னா நம்ம ஆளுக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்கம்மா. ஒரு பொண்ணு ஐஏஎஸ் பாஸ் பண்ணுறேன்னு சொல்லிச்சு. சரி இதுங்களுக்கு பஞ்சபட்சியெல்லாம் தெரியாது. அந்த பொண்ணுடைய நட்சத்திரத்துக்கு பஞ்சபட்சி எடுத்து அந்த பஞ்சபட்சியில் அந்த பச்சை அரசு தொழில் செய்கிற நேரத்தில் போய் பணத்தை காட்ட சொன்னேன். பிஹெச்டி பாஸ் பண்ணிட்டு வந்துருச்சு. பாஸ் பண்ணிட்டு சொல்ல மாட்டேங்குது. ஒரு பொண்ணு ஐஏஎஸ் பாஸ் பண்ணுறோமா, பாஸ் பண்ணினா உனக்கு 1/2 பவுன் மோதிரம் போடுறேன். நாங்கள் பாஸ் பண்ணிடுச்சிங்கய்யா, வேலை தான் கிடைக்கல. ஏன்னா வேலை கிடைச்சிருச்சுன்னா 1/2 பவுன் மோதிரம் போடுறேன்னதில் அதில் மாட்டிக்குவோம்ல. இப்படி சொல்லுது. எங்கள் உண்மையே நினைக்க மாட்டேங்குது. நம்ம என்ன தான் உழுந்து பாடுவோம். பஞ்சபட்சிலையும் நிறையா சூசகங்கள் இருக்குது. அந்த சூட்சமம் மறிந்து, அதான் பெரியவங்க சொல்லுவாங்க, சூட்சமம் மறிந்து சுவர்நிலைக்கு தக்க மாட்சிமையோடு குருவை மதித்து பலன் சொல்லலாம். அது மாதிரி நம்ம குருவை மதித்து அந்த இடத்துல எப்படி இருக்குதுன்னு சொன்னோமா அப்படியே உண்மையாக இருக்குது. 44 அவர் 39 பிறந்தவருக்கும் பார்த்து சொல்லி ஓகேன்ட்டார். நானும் அப்புறம் தான் சொல்கிறேன், நான் இன்னும் எத்தனையோ பேர்த்திட்ட பார்த்துட்டேன், ஆனால் பரவாயில்ல, உங்களுக்கு வயசு என்னையா அப்படின்னாரு. ஒன்றும் இல்லையா, எனக்கு வயசு 70 தாங்க. யாவது உங்களை விட நான் சின்ன பையன்தான். உங்களுக்கு 86, எனக்கு 70 ஆகுது அப்படின்னு. அப்படியா, திருச்சி வந்தால் கண்டிப்பாக வாங்க, நான் அட்ரஸ் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன், நீங்கள் வாங்க. ஏதோ வந்து உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு, ஐயோ நீங்கள் என்ன வயசில் பெரியவங்க நீங்கள் தான் என்ன ஆசீர்வாதம் பண்ணுறேன்னு சொன்னேன். அதே மாதிரி தான் ஜாதகங்கிறது பொய்யே கிடையாது. 100க்கு 100% உண்மை. 32 வருஷத்தில் ஒரு பையன் வந்து கல்யாணத்துக்கு பொண்ணு வந்து ஜாதகம் பார்த்து சொன்னேன், தம்பி விருச்சிக லக்னம் 7ஆம் வீட்டுக்கு சந்திரன் போய் 6ல் மறைகிறாரு, திருவாதிரை நட்சத்திரம், விதி கெட்டு போச்சு. சரி மதிக்கு 7ஆம் வீட்டை பாருன்னா மதிக்கு 7ஆம் வீட்டுக்கு 6ல் போய் மறைகிறாரு, அதுவும் கெட்டு போச்சு. எப்படா தம்பி உனக்கு கல்யாணம் வந்து அவங்க அப்போ தான் வந்து பார்த்தான், அப்பனும் அம்மா பையன் விருச்சிக லக்னத்துக்கு 10ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கார். அந்த 10 கோடி சுக்கரம் போய் மீனத்தில் உச்சம் பெறாரு.
ஒரு பாடல் தான் சொன்னேன். 10க்கு அதிபன் ஆட்சி உச்சம் பரிவாய்ச்சி வரும் கேந்திரமாய் வித்தைக்குரிய தானமுடன் விளங்குமுடைய தலைமகனை புத்தற்கரை காணாலும் புகுந்து காணும் தனவானவன். பையன் பெரிய தனவான பழக்கம் பையனை. இரு அங்கே 3ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கார், இங்கே இரு 9 வீட்டில் லக்னத்துக்கு 11ஆம் வீட்டில் விருச்சகத்தில் இருக்க குரு 5ஆம் பார்வையை செவ்வாயை பார்க்குறாரு. பிறபல செய்வன் கூடி பேசும் ஒரு இடத்தில் இருக்க தரணியில் உதித்தார் மாந்த சத்குண மதியோராகி பிறபல நகருக்கு புகழ் அதிகாரியாகி பிறவைய மனித செம்பொன் மிதமலா தனவானாவாங்க. பெரிய தனவானா படைப்பான் பையன். அரசு வேலையில் இருப்பான், அரசு வேலையிலேருந்து ஒரு அதிகாரியாக இருப்பானே. ஆமாங்கய்யா, ஏன்னா இந்த வாத்தியாருங்கெல்லாம் வராங்கல்ல, அவங்களெல்லாம் செக் பண்ணுற வேலையாம்மா அப்படின்னா. பையன் அம்சமாக பிழைக்கிறான், பையனுக்கெல்லாம் எந்த விதமான குறைபாடும் இல்லை. திருமணத்தில் ஒரு தோஷம் இருக்குது, ஆனால் முதல் திருமணம் செஞ்சிங்கன்னா இவனுக்கு நிலைக்கிறது கஷ்டம். அதனால் 2ஆம் திருமணமாக ஒரு விடோ பண்ணோம், ஏதோ ஒன்று பார்த்து செய்யுங்க. ஒரு வசதி இல்லாத இடத்துல ஒரு குறைவுள்ள வீட்டில்னாலும் பார்த்து செய்யுங்க. அப்படி செஞ்சால் தான் இந்த பையனுக்கு தாரம் நிலைக்கினேன். சோலை கேட்காம இன்றைக்கி 32 பார்த்தா இன்றைக்கி 39 வயசு ஆகுது. 7 வருஷம் சும்மாவே சுற்றான் பையன். நான் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும். அவனுக்கு ஜீப்பு, பியூனு, இத்தனையும் இருக்குது. ஜாதகம் பொய்யா? இந்த 86 வருஷம் பெரியவர் கேட்டார், நான் எப்போ தான் எனக்கு ஆயுசுன்னார். உங்களுக்கு கலைஞராட்டம் 95 வயசு தான் ஏன் ஆயுசு அப்படின்னு. ஏன்னா இப்போ லக்கணத்துக்கு மிதுன லக்கணத்துக்கு 7ஆம் வீட்டுக்கு பாதகாதிபதி திசை நடக்குது. இருந்தாலும் குரு கொல்ல மாட்டார். ஆனால் 8க்குடைய சனி பகவானுடைய திசை வரும்போது தான் உங்களை ஆயுளில் கொஞ்சம் பாதிக்கும். அதனால் ஜாக்கிரதையாக இருந்தால் சொன்னேன். இதுதான் நான் பேசணும்னு ஆசைப்பட்டேன். ஐயா சொல்லிட்டேன். அனைவருக்கும் நன்றி. என் பெயர் பவானி தனக்கோடி. என்னுடைய செல் நம்பர் 95 14 72 80 51. என்னோடய ஜாதகம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப் மூலியமாகவே நம்ம எல்லாம் பார்த்து சொல்லிடுவேன். +44 +14 +61. இது 3 பேர் யாராவது சொல்லுங்கள். நீங்கள் 3 பேர் இருக்கிறீங்களே, இது எந்த ஊருன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 500 தரேன். +44 +14 +65. ஏம்மா நம்ம இந்திய நாட்டுக்கு 91 இருக்குல்லம்மா. +3 நம்பர் 91 தானே வருது. +44 எந்த ஊர், எந்த நாடு, 14 எந்த நாடு, 65 எந்த நாடு? அது ஒன்று ஓப்பனாக சொல்கிறேன், அது சடனாக தெரியுது. +44ங்கிறது லண்டன், +14ங்கிறது கனடா, +65 சிங்கப்பூர்.